யார பார்க்கணும்? பிரின்சிபல் மேம பார்க்கணும். உள்ளதான் இருக்காங்க, போய் பாருங்க. போங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். மே ஐ கம் இன் மேம்? எஸ், கம் இன். குட் மார்னிங் மேம். எஸ், உட்காருங்க. சொல்லுங்க. சாரி மேம், அன்னைக்கு என்ன ஜாயின் பண்ண வர சொன்னீங்க. நான் அர்ஜென்ட்டா ஊருக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன், ஸோ அவாய்ட் பண்ண முடியாம போயிட்டேன். அது எதுக்கு இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல மேம், அந்த வேகன்சி. இந்த ஸ்கூல்ல பத்தி தெரியாம இவ்ளோ லேட்டா வந்து நிக்கிறீங்களே. இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணணும்னு நீங்க ஈகரா இருந்ததுனால தான் உங்க இன்ட்ரெஸ்ட பார்த்து நானே கால் பண்ணி கூப்பிட்டேன். சரி சரக்குட்டி, நீங்க போயிட்டு வாங்க. அப்பா நீங்களும் வாங்கப்பா. அதே நான் வரல தங்கம், அப்புறம் என்ன? அப்பாவும் வரட்டும். சரி வா. அதுக்கு நீங்க ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணல. ஐயோ, ஐ அம் ரியலி சாரி மேம். இப்போ முதல்ல டிசிப்ளின், அப்புறம் பஞ்சுவாலிட்டி, அதுக்கப்புறம் தான் எஜுகேஷன். வேற எங்கேயும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. வேற டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணிட்டோம். சாரி, நீங்க போகலாம். ஓகே மேம். ஆபீஸ்ல இருந்து கால் வந்துட்டே இருக்கு. சரி பரவாயில்ல, உன்னை டிராப் பண்ணிட்டே போறேன் வா. சரி. எங்க தென்றலுங்க, அங்க பாருங்க. தென்றலு, நிலுப்புல வாங்க. வா. அக்கா, நீ இங்க என்ன புள்ள பண்ணிட்டு இருக்குத? அபி இங்கதான் படிக்குதாளா? இல்லக்கா, நான் இந்த ஸ்கூல்ல வேலை கேட்டு வந்தேன். வேலை கேட்டு வந்தியா? தம்பி இங்கதான் புள்ள படிக்குதான். வேலை கிடைச்சிருச்சா? நல்லதா போச்சு. நீ இங்கே வேலை செஞ்சா தம்பி கூடவே இருந்து நல்லா பாத்துக்கிடுவ. இல்லக்கா, வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கலையா புள்ள? சரி, நீ அத பத்தியெல்லாம் ஒன்னும் கவலைப்படாத. இப்போ நாங்க வர வழியில கூட நானும் அவங்களும் உன்னைய பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இங்க பாரு புள்ள, நீ இனிமே எங்கேயும் வேலைக்கு போவானா, எங்க வீட்டுக்கு வந்துரு. தம்பிக்கு டியூஷன் எடு, அது போதும். வீட்டுக்கா? அக்கா, சேதுவுக்கு டியூஷன் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷம்தான்க்கா. ஆனா வீட்டுக்கு வந்து டெய்லி அத்தை முகத்தை பார்த்துட்டு வேண்டாங்க்கா. நீ டியூஷன் தானே எடுக்க வர, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். இல்லங்க, அது சரிப்பட்டு வராது, வேண்டாம். சரி புள்ள, நீ எங்க வீட்டுக்கு வர வேணாம். நான் தம்பியை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். நீ அங்க வச்சு சொல்லிக் கொடு. சரிக்கா. நானும் தம்பி கூட இருக்கணும்னு தான் இந்த ஸ்கூலுக்கே வேலை கேட்டு வந்தேன், கிடைக்கல. இதை அக்காட்ட சொல்ல வேண்டியதானே புள்ள. சரி, நீ எப்படி வந்த? ஆட்டோல தான்க்கா வந்த. ஆட்டோவா? ஏங்க, நீங்க எங்க ரெண்டு பேரையும் தென்றல் வீட்டுல விட்டு போயிரியலா? நான் தங்கச்சி கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு பிறகு ஆட்டோல வீட்டுக்கு வந்துருந்தேன். எனக்கு இப்ப ஒர்க் இருக்கே, அர்ஜென்ட்டா போணுமே. அக்கா, அவர் தான் வேலை இருக்குன்னு சொல்றாருல, விடு, நாம ரெண்டு பேரும் போலாம். சரி, நீங்க போங்க. நான் தங்கச்சியோடவே ஆட்டோல போயிட்டு பிறகு வரேன் வீட்டுக்கு. ஐயோ, பிளான் சொதப்புதே. நீ எப்படி தனியா வீட்டுக்கு போவ? அக்காவை நான் கேப் பிடிச்சு அனுப்பி விடுறேன். இல்ல, அவ தனியாலாம் போவானா, அவளுக்கு அவ்வளோ விவரம் தெரியாது. நானே உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன், வாங்க. சரி வா புள்ள, இன்னைக்கு பூரா நான் உன் கூடயே இருந்து பேசிட்டு சாயங்காலம் தான் வீட்டுக்கு போவேன். சரிக்கா. ஏங்க, இங்க பாருங்க, நான் போன் பண்ணுவேன், அதுக்கு பிறகுதான் நீங்க என்ன கூப்பிட வரணும். சரி வா போலாம், போலாம் வாங்க. வா.
ஐயோ என்னக்கா புள்ள உன் கூட பேசிக்கிட்டே ஒண்ணும் வாங்காம வந்துட்டேன். என்னக்கா யார் வீட்டுக்கோ வர மாதிரி ஃபீல் பண்ற? என் வீட்டுக்கு தானே வர. இல்ல புள்ள, ஒரு வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்றதுக்கா. ஒரு நிமிஷம் இரு புள்ள. ஏங்க சொல்லு துளசி. வண்டியில தின்பண்டம் ஏதாவது இருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கல. தம்பிக்கு வாங்கி வச்ச பிஸ்கெட்டு சாக்லேட்டும் தான் வண்டியில இருக்கு. பரவாயில்ல, அத குடுங்க. ஆ. இரு புள்ள. இந்தா. சரி, நீங்க போங்க. என்ன நம்மள கிளம்ப சொல்லிட்டா? என்னக்கா வீடு வரைக்கும் வந்திருக்காரு, அவரை உள்ள கூப்பிடாம அப்படியே போக சொல்ற. ஐயோ நீ வேற, அவர் நம்மள வீட்ல விட்டதே பெரிய விஷயம். அவருக்கு ஆபீஸ்ல அம்புட்டு ஜோலி கிடக்கு. ஸ்கூல்ல இருக்கும்போதே ஏதோ போன் கால் எல்லாம் வந்துச்சு. ஐயோ இவ ஒருத்தி. நீங்க ஏன் இன்னும் நிக்கிதியே? கிளம்புங்க. அது உன் அக்கா கிட்ட ஒண்ணு சொல்லிட்டா அதுல கரெக்டா இருப்பா. தெண்டல், நீயாவது உள்ள கூப்பிட்டு ஒரு காஃபி கொடுக்க மாட்டியாமா? ஐயோ என்ன இப்படி கேக்குறீங்க? உள்ள வாங்க. ஏ புள்ள, அவரு நீ சும்மா என்ன சொல்லுதுன்னு பாக்குறதுக்காக பண்ணுதாரு. அதுக்கேத்த மாதிரி நீயும் சொதப்புறாளே. ஏங்க வேலைய போட்டுப்புட்டு குழந்தைய கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்களா? முதல்ல கிளம்புங்க. அக்கா நீ எங்க அவரை போங்க போங்கன்னு விரட்டுற? உள்ள வந்துட்டு தான் போகட்டுமே. இல்ல நீங்க வாங்க. ஷோ பாத்தியா, இதத்தே நான் சொன்னேன். கால் வந்துச்சா குமார் அண்ணா தான் இருக்கும். எத்தனை வாட்டி போன் பண்ணிவிட்டாங்க. கொஞ்சம் போங்களா ஆபீஸ்க்கு, நாங்க போய்க்கிடுதோம். வா புள்ள, அவருக்கு பேசுறதுக்குலாம் நேரம் இருக்காது. நீங்க போங்க. டேய் வந்துட்டு இருக்கேன்டா, வைடா. ஓகேடா. கரெக்டா நான் எடுத்து சொதப்பிட்டேன். அக்கா வா தென்றல். போன விஷயம் என்னாச்சு? அது இருக்கட்டும்க்கா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அக்கா துளசி வாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்குதேக்கா. உன் வீட்டுக்காரரு, குழந்தை, உன் வீட்டு ஆளுங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அபி எங்க ஸ்கூலுக்கு போயிருக்காளா? ஆமாம்மா, அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா. உட்காருமா, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க ஒர்க் பாருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. ஒரு சின்ன கிளையன்ட் மீட்டிங், அதை முடிச்சுட்டு ஆபீஸ் வேற போகணும். அதுக்குள்ள 2 மெயில் வேற அனுப்பணும். சரிக்கா, நீங்க வேலையெல்லாம் பாருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. நீ உட்காருக்கா. நானும் போயிட்டு வரேன். ஆ. இத இங்க வைக்குதேன். சரி சரி. ஏன் புள்ள, அந்த அக்கா உன்னை நல்லா பாத்துக்கிறாங்கல்ல? ஆமாக்கா, நான் அவங்கள அக்கான்னு கூப்பிடுறேனே தவிர அவங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான்.